மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. நடந்து வந்துட்டு இங்கெல்லாம் உட்காராதீங்க சாமி, இங்க வந்து யானை நடமாட்டம் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி இப்படி நடந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்படி ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், யானை சாணி இருக்கு. சரி நடந்துருவோம், இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம் ஆபத்துன்னு சொல்லி நடக்கிறோம், ஃபாஸ்டா நடக்கிறோம். அடுத்த அந்த 1 கிலோமீட்டர் தாண்டுற வரைக்கும் நாங்க பார்த்த அந்த வயசானவங்க இல்லை. ஐயப்பன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்னும் புரியாத புதிர்கள் தான். அது வந்து அந்த முடிச்சுகள் இன்னும் அவுக்கவே படலை. மாலை போட்டே பல பேர் சிகரெட் அடிக்கிறது, குருசாமியா இருந்து ஒரு குருசாமியா வழி நடத்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்து, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பிரின்சிபலா சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா 11 மாசம் ஃபுல்லா பண்ற எல்லா பாவத்தையும் உண்டியல்ல போய் ஒரு 1000 ரூபாய் போட்டா அவர் விட்டுருவாரு. என்ன நீ வந்து தப்பு பண்ணிட்டு போய் லஞ்சம் கொடுத்துட்டு வெளில வர கதையா இது? என்னோட வேண்டுதல் என்ன தெரியுமா? 18 வருஷம் ஒரு தடை கூட இல்லாம உன்னை வந்து தரிசிக்கணும். இவ்வளவுதான், வேற எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை. நீ என்ன மிஷினா என்னன்னா இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கொடுக்கல, ஒரு சாதா மனுஷன்றதை நீ மனசுல உணர்த்திக்கிட்டு நீ எரிமேலிக்குள்ள வந்து என்னை தொழணுன்றது அந்த எரிமேலியில இருக்கப்பட்டது. இதே மலை காட்டுக்குள்ள இன்னொரு ஐயப்பன் இருக்காரு, அதுதான் அச்சன் கோவில். அந்த அச்சன் கோவில்ல பெண்கள்ல இருந்து எல்லாருமே போகலாம். அதே காட்டுக்குள்ள அந்த பெண்களுக்குள்ள எல்லாருமே அங்கே போகணும், இங்கே போக கூடாது. அந்த 18 படி ஏற இடம் இருக்குல்ல சார், அங்க வந்து ஒரு டைம்ல 1000 பேர் நிப்பாங்க. அந்த 18 படி ஏறதுக்கு 1000 பேர் நிப்பாங்க. இந்த 1000 பேருக்கு நடுவுல ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஒய்ஃப ஏய் இங்க வா சாப்பாடு எடு, இந்த தட்டு எடு அப்படின்னு சொல்லாம, சாமி இங்க வாங்க நம்ம அந்த சாப்பாடு இன்னைக்கு சமைச்சு போடணும், நான் ஏதாவது உதவி பண்ணுவேன் இப்படி பேசக்கூடிய, அதாவது மனிதனை பக்குவப்படுத்துற ஒரு டைம் தான். நீ வந்து இது இவங்களை அழிச்சிட்டு நான் பாக்குறது இல்ல சாமி, இந்த உலகம் எல்லாருக்குமானது, இன்னொருத்தர் அடிக்கணும் நீ நினைக்கும் போதே நீ சாமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளாயிடுற. அப்ப அதுக்கான காமனான ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஐயப்பன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஐயப்பனுக்கு இருக்கிற பவரை பல பேர் கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட மனசுல இருக்கக்கூடிய எண்ணமும் கூட. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னதான் ஒரு மனுஷன் வந்து பல்வேறு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த கார்த்திகை மார்கழி தை அந்த மாசம் வந்துட்டாவே அழகா மாலையை போட்டு சாமியை ஐயப்பன்னு போறாங்க. நீங்களும் மாலை போட்டுருக்கீங்க, எப்படி இது? ஆக்சுவலி இது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய மிராக்கிள் கம்ப்ளீட்டா வேற. ஐயப்பன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்னும் புரியாத புதிர்கள் தான். அது வந்து அந்த முடிச்சுகள் இன்னும் அவுக்கவே படலை. இன்னும் சொல்ல போனா அவர் ஆமாமா எங்க போனீங்கனாலும் எந்த இடத்துல பேசினீங்கனாலும் இவரோட ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா ஒருத்தரால சொல்லி முடிச்சிட முடியாது, இதுதான் சொல்லிட முடியாது. அதே சமயம் யூஸ்வலா நீங்க இருக்கக்கூடிய எந்த கோவில், எந்த சாமி, எந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்கனாலும் இவ்வளவு ரொம்ப கடுமையான விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. அது ஐயப்பனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த விரத முறை வந்து ஏதோ வந்து ஐயப்பனை பார்க்கறதுக்காக அந்த வந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த உலகத்துல எல்லாரும் சமன் சொல்றதுக்காக உருவான ஒரு கடவுள் தான் ஐயப்பன். நீங்க வந்து எல்லாரும் இருக்கான், எல்லாரும் பிறக்கிறான். நீ என்ன பண்ற? காசு இருந்தா கார் மேல ஏறி போற, இன்னும் காசு இருந்தா ஃபிளைட்ல ஏறி போற, இன்னும் காசு இருந்தா நல்ல பெரிய சேர் போட்டு காலில் உட்கார்ந்து இருக்க, இன்னும் காசு இருந்தா நல்ல பெரிய பெரிய ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு 1000 ரூபாய்க்கு, 1,00,000 ரூபாய்க்கு, கோடி ரூபாய்க்கு சாப்பிட்ற. இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி நீ இந்த காசே இல்லாதவராக இருந்தாலும் காசே இருக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நெறிகளை உருவாக்குவது தான் ஐயப்பன்னு சொல்லலாம். இது பொதுவா ஐயப்பன்னு இல்ல, யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறதே பெரிய பிரச்சனை தான் மத்தவங்க கிட்ட. இந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து என்னன்னா, நாம வந்து ஒரு செயல் மேல முழுசா நம்மளை வந்து ஈடுபடுத்தி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலியமா ஒருத்தர் கூட பாதிப்படையக்கூடாது, ஒருத்தர் கூட நம்மளால பாதிப்படையக்கூடாது. நீ செய்யற எந்த விஷயமுமே உன்னையே பாதிச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற எதுவுமே அது நம்பிக்கை சார்ந்தது இல்ல, மூட நம்பிக்கையை சார்ந்தது. இல்ல அதான் நான் கேட்கிறேன். இப்ப வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 நாட்கள் பார்த்தா எப்பொழுதும் தண்ணி அடிப்பான், சிகரெட் பிடிப்பான், ரவுடிசமா பண்ணிட்டு இருப்பானுங்களே. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் மாலையை போட்டு சாமியை சரணம் ஐயப்பன் போறது, அது எப்படி எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி வந்து இந்த 48 நாட்கள் அல்லது 41 நாட்கள் 2 சொல்லுவாங்க, மண்டல காலங்களாக சொல்றது. இதை ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீ நல்லா குண்டா இருக்கேன், பயங்கர குண்டா இருக்கேன், நான் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு 45 நாள் 48 நாள் இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸா பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த எக்ஸசைஸை கண்டினியூஸா பண்ணும்போது அதற்கான பர்சனாவே நீங்க மாறிட்டு உங்க உடம்பு அதுக்குன்னே அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாறிடும். இது வந்து சாப்பிட்ற விஷயமாக இருக்கட்டும்,
உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எதுவாக பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த விஷயத்துல கொண்டு வரும். ஸோ இந்த விரத முறையும் அந்த மாதிரி மனுஷனை மாத்தோன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விரத முறையாகத்தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா 11 மாசம் ஃபுல்லா பண்ற எல்லா பாவத்தையும் 12வது மாசத்தை போய் சரி பண்ணிட்டு வர்றதுக்கு ஐயப்பன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல். ஆக்சுவலி நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயப்பன்ற பேரை பயன்படுத்தவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மாலை போடுறியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கூட மலைக்கு போக போறேன், மாலை போட போறேன்றத கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அது சொன்னா அது ஒரு தவறான விஷயம். அதை சொல்லும் போது கூட நாம் அதுக்கு தகுதியானவரா இருக்கணும். சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க ஐயப்பன் விரதங்கள்ல குருசாமிகளே ஒரு சரியான பாதையை காண்றது இல்லை சார். ஒரு குருசாமி அப்படின்றவர் வந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன நல்ல விஷயங்களை கேட்கணும், இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்கணும், எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சமமா பார்க்கணும், எல்லா சாப்பாடுகள் எது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கக்கூடிய வாழ்க்கை தன்மை எப்படி வாழணும், உன்னோட கையை காலெல்லாம் வருத்தி எப்படி நீ வந்து மலை ஏறி இப்படி போக்குறன்ற இந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்து அங்க போய் நீ என்ன பண்ணணும். ஒன்னும் இல்லை சார், நீங்க சபரிமலையில போங்க, பம்பா நதி இருக்கு. நானே அந்த வீடியோ போட்டிருந்தேன். பம்பா நதி இருக்கு. பம்பா நதி வந்து எதுக்கு அப்படின்னா ஐயப்பன் பிறந்த இடமாக பேசப்படுற ஒரு இடம் தான் பம்பா நதி. அவர் வந்து அங்கதான் கிடைச்சாரு, ராஜாக்கு கிடைச்சாருன்னு சொல்றாங்க. அந்த பம்பா நதியில இருந்து மேல சபரிமலை. ஆக்சுவலி சபரிமலைன்றது எரிமேலின்னு ஒரு ஏரியா இருக்கும். எரிமேலின்றது ஐயப்பனோட ஒரு படை வீடு. ஐயப்பனுக்கு 6 படை வீடுகள் இருக்கு. மொத்தம் 6 படை வீடு. முருகன் மாதிரியே. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஐயப்பனோட 6 படை வீடுமே ஒவ்வொரு விஷயத்தும் ஒவ்வொன்றுத்துல சொல்லும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஆரியங்காவுன்னு ஒரு இது இருக்கு. அது வந்து நம்ம செங்கோட்டையில இருந்து கேரளால கனெக்ட் ஆகிற ஒரு இடம். இந்த ஆரியங்காவுல இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி ஒரு ராஜா மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. யார் வேணாலும், எல்லா பெண்களும், எல்லா ஆண்களும், எல்லா வயதினர்களும் போய் நீங்க வந்து தரிசிக்கலாம். அப்படியே நீங்க அடுத்து கேரளாக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா பந்தளம் வரும். இந்த பந்தளம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு இடம். அந்த அரண்மனை ராஜாவால கட்டப்பட்ட ஒரு கோவிலாக பந்தளம் பார்க்கப்படுது. இன்னைக்கும் ஐயப்பனுக்கு போடக்கூடிய அந்த நகை ஆபரணங்கள் அது எல்லாமே அந்த பந்தளம் கோவில்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம போய் நேரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த இது வந்து இருக்கும். 3வதா குளத்துப்புழை. குளத்துப்புழை அப்படின்றது வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்த அந்த ஒரு டைமுக்காக அந்த ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. ஒரு குழந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு கோவில். அந்த அப்ப வந்து ஒரு நீங்க அந்த கோயிலோட செவுத்து உள்ள போறது கூட ஒரு குழந்தை போற அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும். அந்த மாதிரி தான் அதை ரெடி மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அந்த கோவிலே அந்த இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு பெண்கள்ல இருந்து எல்லாருமே பந்தளமும் எல்லாருக்கும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆரியங்காவும் எல்லாம் போகலாம். அதே மாதிரி குளத்துப்புழையும் போகலாம். அடுத்ததான் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரிமேலி வந்துடும். எரிமேலி வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து பேட்டை ஸ்தாஸ்தான்னு சொல்லுவாங்க. அதாவது அது எது சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த நம்ம வந்து இழிவா பாக்குறோம் பாத்தீங்களா, இந்த பழங்குடியினர் எல்லாம் இழிவா பேசுறோம் பாத்தீங்க, இந்த ஜாதி மதத்தை வச்சு ஜாதி மதமே எனக்கு இல்லடா அப்படின்னு சொல்ற இடம் தான் எரிமேல். எப்படி இருக்குன்னா, என்னோட நண்பன் வாவர் முஸ்லீம் நண்பர் தான் என்னோட இது. என்னைய பாக்குறோமா, என் கோயிலுக்குள்ள வரணும்னா உன் முதல் காலடி என் நண்பனை போய் தர்கால போய் தரிசிச்சுட்டுவான். அங்க அந்த ஒரு நடைமுறை. தர்கால போய் தரிசிச்சுட்டு அவரை பார்த்துட்டு தான் நீ என்னுடைய எருமேலியில வந்து என்னை வந்து நீ வணங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஏன் அதுக்கு அவர் பார்த்துட்டு வரான், அவரே ஃபில்டர் பண்ணிடுவாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த 40 நாள் விரதம் இருக்காங்களா, அதுல ஏதாவது ஒரு சிறு தவறு பண்ணியிருந்தா கூட அது அவர் அந்த பாய் வந்து மேல அனுப்ப மாட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக நிறைய விஷயங்களை பேசினது. புலி வந்து அடிச்சிரும், யானை வந்து மிதிச்சிரும், இதெல்லாம் சொல்லுவோம். இந்த உலகத்திலேயே பெரிய பயம் என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தர் நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறது இல்ல, தான் செய்த தவறுகளை தானே உணர்ந்து வெளியில வருது. அதுதான் இந்த விஷயத்துல நான் சொல்ல வந்தது. இந்த எருமேலியில வந்து பேட்டை அந்த வாவரை பார்த்துட்டு நீங்க ஐயப்பனை பார்த்துட்டு வரும்போது சும்மா நடந்து வரக்கூடாதான். மற்ற இடத்துல சொல்லுவாங்களா, சும்மா நடந்து கோயில் போகும்போது பூ மாலைலாம் வாங்கிட்டு வருவாங்களே, இந்த கோயில் எப்படின்னா எருமேலியில நீ வாவரை பார்த்துட்டு வரும்போது மூஞ்சி ஃபுல்லா நீ வந்து சாயம் பூசு, உன்கிட்ட வந்து உடல்வே எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட ட்ரெஸ்ஸு கிஸ் எதுவுமே கிடையாது, சின்ன ஒரு துண்டு கோமலம் கட்டுற மாதிரி ஒரு சின்ன உடையில உடம்பு ஃபுல்லா இது பண்ணிட்டு இந்த வேலு விம்பு அந்த கம்பு அதெல்லாம் வச்சு சொருகிட்டு ஒரு குறவன் குரத்தி மாதிரி ஆட்டம் போடு. யாரு எவ்வளவு பெரிய பணக்காரனாரு கோடீஸ்வரனாரு, ஆட்டம் போட்டு ஒரு சாதா மனுஷன் தான் நானு, பிறப்புல ஒரு சாதா மனுஷன்றதை நீ மனசுல உணர்த்திக்கிட்டு நீ எருமேலிக்குள்ள வந்து என்னை தொழணுன்றது அந்த எருமேலியில இருக்கப்பட்டது. அப்படியே நீங்க வந்து சபரிமலையை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு சாஸ்தாவாக, அதாவது ஒரு பிரம்மச்சாரிய கடும் பிரம்மச்சாரியம் இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தாவாக ஒரு மலை காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன். இதே மலை காட்டுக்குள்ள இன்னொரு ஐயப்பன் இருக்காரு, அதுதான் அச்சன் கோவில். அந்த அச்சன் கோவில்ல பெண்கள்ல இருந்து எல்லாருமே போலாம். அதே காட்டுக்குள்ள அந்த பெண்களுக்குள்ள எல்லாருமே அங்கே போகணும், இங்க போக கூடாது.
இந்த தர்மசாஸ்தா தாஸ்தா இதுவா இருக்கிற அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கடும் பிரம்மச்சாரிய விரதங்கள்ல இருக்கு. அதுல பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லல, பெண்கள் போலாம். 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தை பெண்கள் போகலாம், 50-55 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் போகலாம். அந்த இடைப்பட்ட காலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் போறதுனால 2-3 விஷயம் இருக்கு. நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போறீங்க, ஒரு வரிசை இருக்கு, அந்த கோவில்ல வரிசையே கிடையாது. நீ வந்து காட்டுப்பாதையில ஏறி நடந்துதான் போகணும், வண்டி கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் எதுவும் கிடையாது. அச்சன் கோயில நீங்க கார்ல போய் கோயில் வாசல்ல இறங்கலாம். மலைக்குள்ளதான் போறீங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, ஃபுல் ப்ரொடெக்ட் வச்சிருக்காங்க, நீங்க அழகா போய் கார்ல போய் இறங்கி சாமி தரிசிக்கலாம். ஆனா சபரிமலையில அப்படி கிடையாது. எரிமேலி நான் சொன்னேன் இல்ல, அந்த எரிமேலியில இருந்து சபரிமலைக்கு 48 கிலோமீட்டர் நடந்தா போவாங்க. ஓஹோ, இதான் பாதையே, நடுவுல பாதையே கிடையாது. இன்னைக்குதான் காலங்கள் மாற மாற அந்த பம்பா நதிக்கு வந்து பாதை வந்து போட்டாங்க, பாதை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எரிமேலியில நீ வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மணி நேரம் நடந்து பம்பால வந்து இறங்கி, பம்பால ஐயப்பன் பிறந்த அந்த இடத்த பார்த்து கும்பிட்டுட்டு அந்த பம்பால இறங்கி குளிச்சுட்டு சபரிமலையை நோக்கி திருப்பி அதே இருமுடி எடுத்துட்டு மேல போவாங்க. இப்ப இதே பெண்கள் அந்த 48 மணி நேரம் நடந்து வர முடியாதுன்னா இல்ல. இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா ட்ரெக்கிங் எல்லா இடத்துலயும் எவ்வளவு பெண்கள் எப்படி போறாங்கன்னு தெரியும். ஆனா அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலயும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்கேயே சபரிமலையில அந்த நீங்க சொன்ன அந்த கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய அந்த டைம்ல மட்டும்தான் அந்த பெரிய பாதை, அதுக்கு பேர் பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய பாதை ஓப்பனா இருக்கும், நம்மளால நடந்து போக முடியும். மற்ற டைம்ல சின்ன பாதைன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பம்பால இருந்து போறது. அந்த பம்பால தான் நான் முன்னாடி சொன்னது என்னன்னா, இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நான் செய்த பாவங்கள் இந்த 11 மாசம் நீங்க சொன்னீங்களா, நான் குடிக்கிறேன், சிகரெட் அடிக்கிறேன், இதை பண்றேன், எல்லாம் பண்ணிட்டு மாலை போட்டா நீ நல்லவனா? நீ எல்லாம் பண்ணிட்டப்பா. இந்த உலகத்துல நல்லவன் எவனுமே கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தவறு பண்ணிருக்க, எல்லாம் பண்ணிட்ட. ஆனா இந்த 41 நாள் நீ ஒரு விரதம் கண்டுபிடிச்சிருக்கல, என்ன பண்ணிருக்க? பாக்குற எந்த பெண்ணையுமே தவறாக பார்க்கிறது கிடையாது. இதுதான் அந்த விரதத்துல இருக்கிறது. எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. பாக்குற யாரையுமே தவறா பார்க்காத, உனக்கு இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை. கிடைச்ச சாப்பாடை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கும், ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு வயிற்ற பட்டினி போடு, சாப்பாடும் அரிசியும் என்னைக்குமே உனக்கு கிடைக்கும் அப்படின்றது நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். உனக்கு படுக்கிறதுக்கு நல்ல பெரிய பெட்டோ தலைக்காணியோ கிடையாது, வச்சு வெறும் தரையில படு. காலங்காத்தால 5:30 மணி 6 மணிக்கு வந்து பச்சை தண்ணியில குடி, சாயங்காலமும் பச்சை தண்ணியில குடி. இப்படி எல்லாம் ஒரு கடும் தினம் கொடுத்து உன் ஒய்ஃபு கிட்ட கூட ஒரு ஒய்ஃப ஏய் இங்க வா சாப்பாடு எடு, இந்த தட்டு எடு அப்படின்னு சொல்லாம, சாமி இங்க வாங்க நம்ம அந்த சாப்பாடு இன்னைக்கு சமைச்சு போடணும், நான் ஏதாவது உதவி பண்ணுவான், இப்படி பேசக்கூடிய, அதாவது மனிதனை பக்குவப்படுத்துற ஒரு டைம் கூடியது. நீ உன் 11 மாசம் மிரட்டின உன் ஒய்ஃபையும் அம்மாவையும் உன் ஆம்பளத்தனத்துல நீ பாத்தின எல்லாத்தையுமே அந்த 41 நாள் சாமியை விட உசந்த ஒரு ஜென்மமாக அந்த குடும்பத்தை பார்க்க சொல்லுது. இப்படி எல்லாம் பண்ணி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பண்ணி சுமந்து பம்பாக்கு வந்துட்டேன், பம்பால குளிச்சு ஏஞ்சிக்கும் போது, ஐயா இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா பாவத்தையும், நான் பண்ண எல்லா தவறுகளையும் எல்லாத்தையும் இந்த 41 நாள் நான் கத்துக்கிட்டேன், இது எல்லாத்தையும் இந்த பம்பா நதியிலேயே நான் முழுங்கி வச்சுக்கும் போது விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்ல மனிதனாக உன்னைய தரிசிச்சுட்டு இதே மாதிரி 41 நாள் வாழ்ந்தா மாதிரி முழுசா இப்படி இருக்க முடியலனாலும் என்னோட அடுத்த 1 வருஷ காலங்கள்ல மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம வாழ்வுன்ற எண்ணத்தை நோக்கி நகர்றதுக்காக தான் அந்த பந்தலத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னா, இங்க வந்து நம்மளோட பாவத்தை கழட்டி விடணும்னா அவன் போட்டுக்க ஜெட்டியை கழட்டி விட்டுட்டு இருக்கான், பாவத்தை கழட்டி விட்டனா அவன் கொட்டு வந்த வேஷ்டியை கழட்டி விட்டுட்டு இருக்கான். நீ எங்க பாவத்தை, இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? கோவில்ல போய் நீ செய்யக்கூடிய பெரிய புண்ணியமாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும், புண்ணியம் நீ நினைச்சிட்டு போய் அன்னதானம் போடுறதோ இது பண்றதோ கிடையாது. பாவமும் வந்து நீ பெரிய போய் அங்க போய் வழிபறி பண்றதோ இது கிடையாது. மிகப்பெரிய பாவம் என்னன்னா அந்த கோயிலை அசுத்தம் பண்றது. மிகப்பெரிய புண்ணியம் என்னன்னா அந்த கோவிலை அசுத்தம் பண்ணாம பாத்துக்கிறது. கடவுள் எதிர்பார்க்கறது இது 2 தான். எந்த கடவுளும் வந்து இது வேணும் அது வேணும்ன்றது சொல்லல. ஆனா உன்னால இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. நீங்க பாருங்க சார், நிறைய இடத்துல கோயில் அன்னதானம் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் எடுத்துங்க, சர்ச்சா இருக்கட்டும், மசூதிகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம இந்து கோயிலாக இருக்கட்டும், புத்தர்களோட கோயிலாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் என்ன கேட்கறாங்க? அமைதியை விரும்புறாங்க. அமைதிக்காக தான் நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அடுத்து அந்த அந்த இடத்துல நமக்கு அமைதி கிடைக்கணும். 2வது ஒரு அங்க போய் சண்டை போடுவாங்க, ஏய் முன்னாடி வா, ரெட்ல போ, ரைட்ல போ, இது ஒண்ணு. அடுத்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட இடத்துல அவங்க கையை கழுவிடுவாங்க. ஆனா அவங்க சாப்பிட்ட இடம் பாருங்க அப்படியே குப்பையுமா அந்த சோறுமா இருக்கும், நம்ம உட்கார கூட முடியாது, ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல். இதெல்லாம் தான் இந்த நீதிகள்ல சொல்லப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களையும் கடத்தி கொண்டு போகுது. ஆனா நாம புரிஞ்சுக்கிறது என்ன? என்ன பாவம் பண்ணா 1 மாசம் போய் ஐயப்பனை போய் மாலை போட்டு சும்மா உட்காந்து போய் உண்டியல்ல போய் ஒரு 1000 ரூபாய் போட்டா அவர் விட்டுருவாரு. என்ன நீ வந்து தப்பு பண்ணிட்டு போய் லஞ்சம் கொடுத்துட்டு வெளில வர கதையா இது? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நான் அனுபவிச்சிருக்கேன் சார், நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து சபரிமலைக்கு மலைக்கு முதல்ல வந்து கன்னிசாமியா போடும் போது இப்ப எனக்கு ஒரு 12 வருஷம் அனுபவங்கள் வந்துருச்சு. நான் எப்பவுமே தொடர்ச்சியா 12 வருஷம் என்னோட வாழ்க்கையோட வேண்டுதல். எல்லாரும் சொல்லுவாங்க ஐயப்பனுக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டு போனா நடக்கும்பா, வேண்டு போனோம். என்னோட வேண்டுதல் என்ன தெரியுமா? 18 வருஷம் ஒரு தடை கூட இல்லாம உன்னைய வந்து தரிசிக்கணும்.
இவ்வளவுதான், வேற எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை. நீ என்ன மிஷினா என்ன, நான் இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கூட. கடவுள் சார், கடவுள்ன்றது உன்னுடைய தாய் தந்தை இருக்காங்கல்ல, அவங்கதான் கடவுள்ன்றது தான் கடவுளே சொல்றது. நம்ம தாய் தந்தையர் ஏன் கடவுளா பார்க்கணும் அப்படின்னா, நாம எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், இந்த வாழ்க்கையில எது செய்யறதா இருந்தாலும், அவர்களை விட சிறந்த கடவுள் யாருமே இல்லை. அவங்களோட ஒத்துழைப்போட, அவங்களோட இதுவோட செய்யு அப்படின்றதுதான். அப்ப அவங்க மேல நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். நம்ம செய்யற எந்த பொருளா இருந்தாலும் தப்பு செஞ்சுட்டோம்னா அவங்க கேட்பாங்களேன்ற ஒரு இது இருக்கும், ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கும். இந்த உலகத்துல அது இப்ப இல்ல. தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கடவுளாக பார்க்கக்கூடிய எண்ணமும் இப்ப கிடையாது. அப்ப உனக்கு மனுஷங்கள்ல யாரையுமே நீ அப்படி பார்க்க மாட்டேன்னா, மனுஷங்களை தாண்டி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த சேரை கூட நான் கடவுளா நினைச்சிட்டு போறேன், இந்த செவுத்தை கூட நான் கடவுளா நினைச்சிட்டு போறேன், கல்லை கூட கடவுளா நினைச்சிட்டு போறேன். யாரை வேணாம், இயேசுவாக இருக்கட்டும், நம்ம ஒரு நிலவாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், யாராக இருந்தாலும் நான் கடவுளான்னு நினைச்சு அது மேல நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்னை ஒரு பயத்துக்குள்ள கொண்டு வந்து, ஓகே என்னை ஒருத்தர் பாக்குறாரு, நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னாது என்னை நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணுது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கடவுள்ன்ற பேர்ல நம்ம கிடைக்கிறோம். அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம், பட் நம்ம பார்க்கணும்ல. அப்ப எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல் டைம் நான் வந்து போகும்போது செம்ம விரதம். ஏன்னா சொல்லுவாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கன்னிசாமி விரதம் இருந்து பாருங்க, உங்களை சபரிமலைக்கே வர விட மாட்டார் ஐயப்பன்னுவாங்க. ஏன்னா மஞ்சமாதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஐயப்பனை கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. முதல் கன்னிசாமி போறவர் ஒரு சரங்குத்தியை குத்துவாரு. இது என்ன சொல்லுவாருன்னா, ஐயப்பா அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருப்பாரு, எப்ப எனக்கு வந்து முதல் கன்னிசாமி வந்து சரங்குத்தி குத்தாம இருக்காங்களோ அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால வந்து மஞ்சமாதா வந்து உன்னோட உடம்பு ஃபுல்லா தவறான கனவுகள், தவறான எண்ணங்கள், தவறான இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நீ வந்துட்ட அப்படின்னா நீ ஐயப்பனை பார்த்துட்டா ஐயப்பனுக்கு நீ தான் ஃபேவரட் பர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஐயன்னா அப்படியே சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு இடத்துல அப்படியே அவர் பார்த்தே வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் டைம் போறேன். அதே மாதிரி பயங்கர தடங்கள்லாம் இருந்தது, நிறைய தடங்கள் இருந்தது. அப்ப நானும் என் தம்பி கார்ல தான் போறோம். என் தம்பி சொல்றான் வந்தோடனே ஒரு மாதிரி சோம்பேறிட்டான், போய் கால்லாம் கை கால்லாம் வலிக்குது, நான் ஒன்று பண்றேன், என்னோட இருமுடியை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போய் மேலே போயிட்டு வந்துட்டு நான் இங்க விபூதியை மட்டும் கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனை அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி குருசாமி சொல்லி மேலே கூப்பிட்டு வராரு. நாங்களும் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு ஐயப்பனையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு கீழே வரும். ஒவ்வொருத்தரோட காலும் அந்த கால் எரியுது, அந்த கல்லுல பட்டு குத்தி கிழிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் கூசுது. என்னடா ஒரு மாதிரி கால் கூசுது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இந்த படத்துல காட்டுவாங்க இல்லையா, அம்மன் நடந்து வரும்போது ஒரு பூ இப்படி பூக்கும், அந்த பூ மேல கால் அப்படியே நிக்கிற மாதிரி என் கால் ஃபுல்லா அந்த உணர்வு வந்து மலையில இருந்து இறங்குற வரைக்கும் இருந்துச்சு. ஓஹோ. அப்ப எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, அப்ப உண்மையிலே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். அப்ப பக்கத்துல இருக்க ஒண்ணு கிடைக்குதா அப்படின்னு கேக்குறேன், இல்லைன்றாங்க பக்கத்துல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையாக சரியான ஒரு விஷயங்களை நீ எடுத்து பண்ணும்போது உன் எண்ணங்களும் சரியா இருக்கு. நீ மேபி அதை ஐயப்பனே கொடுத்துருக்கலாம், அல்லது என் மனசு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த நினைப்பு ஏன் பக்கத்துல இருந்தவங்களுக்கு இல்ல? கண்டிப்பா. ஆனா அவங்க சிகரெட் அடிச்சிருந்தாங்களா அதுக்கு முன்னாடி? மாலை போட்டே பண்ணிருக்காங்கல்ல. ஓஹோ. அனுபவிச்சவங்களா இருக்காங்கல்ல. அப்ப தண்ணி இருக்காங்க. அது உண்மையான பக்தன் யாரு? என் தம்பி சொன்னால. அப்ப 11 நாள் உடம்பு சரியாம கிடந்தான். இறங்கி வந்ததுக்கு அப்புறமா 11 நாள் உடம்பு சரியில்லாம இருந்தான். அப்புறம் கோயில்ல போய் திருப்பி சாமி கும்பிட்டு தப்புன்னு அப்படின்னு வாயால எப்ப சொன்னாலும் அப்ப மாறிச்சு. ஒரு மிராக்கிளாவே சொல்றேன், இந்த விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு எனக்கான அனுபவங்கள்லாம் சத்தியமா இல்லை. எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு கல்யாணம் நடக்குது. என் கல்யாணம் வந்து நவம்பர் மாசம் ஃபிக்ஸ் ஆகுது. நவம்பர்ல கல்யாணம் நடக்கும்போது சபரிமலைக்கு எப்பவுமே விரதம் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் தான் இது. நான் அப்போ ரொம்ப ஃபிக்ஸ்டா இருந்தேன். கல்யாணமே நடந்தாலும் நான் ஐயப்ப விரதம் தான் இருக்க போறேன். ஐயப்ப விரதம் முடிச்சதுக்கு அப்புறமா தான்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஆனா அப்ப இருக்கக்கூடிய லவ் மேரேஜ் சிச்சுவேஷன், நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் கல்யாணம் 15 நாள்ல ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் நடக்க வேண்டியதா இருந்ததுனால சரின்னு கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் விரதம் இருக்க போறேன்னு சொன்ன அடுத்த 2-3 நாள்ல ஒரு 5 நாள்ல அப்பாக்கு ஹார்ட் அட்டாக், சிவியர் ஹார்ட் அட்டாக். டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து வெளில வரதுக்கு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா காலையில சரியாயிடுவாருன்னு போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்காம உடம்பு தூக்கி போட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, காலையில எல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் காலையில நான் மாலை போறதா இருந்தேன். டாக்டர் சொல்ற மாலை எல்லாம் போடாதீங்க, விரதம் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாரு. நான் வந்து நைட்டு அன்னைக்கு 12 மணி 12:30 மணி 1 மணிக்கு சொல்றாங்க. நான் சொல்லிட்டேன், நான் காலைல ஐயா உனக்கு மாலை போறது கன்ஃபார்ம், நீ தான் உனக்கு தான் மாலை போற, என்ன பண்ணணும் உனக்கு தெரியும், வேலையை பாரு அப்படிதான் அப்படின்னு டாக்டர் நினைச்சிட்டு ஐயப்பன் சொல்ற என்ன பண்ணணும் உனக்கு தெரியும், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில 7 மணிக்கு போய் மாலையை போட்டு வர அந்த இடத்துல இருந்து மூச்சு விடுற அளவுக்கு நார்மல் ஆகிறாரு. அப்புறம் 11 நாள் ட்ரீட்மெண்ட், 15 நாள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்பா வீட்டுல இருக்காரு. ஐயப்பனோட மகிமையான்னு சொல்றதா, நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றதா, இல்ல இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்ம வைக்கக்கூடிய சக்தின்னு சொல்றதா, அல்லது இயற்கைன்னு சொல்றதா தெரியாது. ஆனா நான் யாரையோ ஒருத்தரை நம்புறேன்ல, அந்த நம்பிக்கை என்ன பாசிட்டிவா மாத்திருச்சு.
அன்னைக்கு அந்த விளக்கை காப்பாற்றி கொடுத்துச்சு. சார் பெரிய பாதைக்கு நான் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை சார். பெரிய பாதைன்னா நான் சொன்னல எருமேலியிலேருந்து போகிறேன் 48 கிலோமீட்டர். முதல் டைம் போகிறேன், என் நண்பன் ஒருத்தனோட சேர்ந்து நான் போகிறேன். அப்போ இன்னொருத்தர் வராரு, அவரும் கன்னிசாமி. என் நண்பனும் அப்போ தான் வந்து மாலை போட்டு வராரு ஃபர்ஸ்ட் டைம். நான் போகிறேன். அவங்க எங்க 3 பேருக்குமே பெரிய பாதை ரூட் தெரியாது. ஒரு கேங்கோட தான் போகிறோம். அது எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நடப்போம். ஏன்னா எங்க நின்னாலும் யானை வந்து அடிச்சிரும், புலி வந்து அடிச்சிரும், ஏதாவது ஒன்று நடந்துரும்ன்றதுனால நடந்துகிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சில இடங்கள் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஸ்பாட் இருக்கும், அங்கதான் கூட்டம் இருக்கும், போலீஸ் இருக்கும், நமக்கு வந்து வெடி வச்சு மிருகங்கள் வராமல் பார்த்துப்பாங்க. நாங்க வந்து சாயங்காலம் 3 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம். நடக்குது நைட்டு 11:30 மணிக்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வெறும் ஒரே ஒரு லைட் தான், ஃபோன் எல்லாம் சார்ஜ் எதுவுமே இருக்காது, நெட்வொர்க் கிடைக்காது. போயிட்டே இருக்கும். எங்க கூட அந்த கேங் யாருமே காணும். எங்களுக்கு எங்க வழி எது பாதைன்னு தெரியாது. ஒரு டார்ச் லைட்ல இங்க பள்ளமா இதுவான்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இப்படியே நாங்க அப்படியே நடக்கிறோம் போயிட்டே இருக்கோம். ஒரு டைமுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுல் இருட்டு, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்க போறோம்னு தெரியல. அப்புறமா வந்து என்ன பண்றான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க என்ன சொல்றாங்க, உட்காரலான்றாங்க. நாங்க வர ஸ்பீட் எப்படின்னா ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட ஸ்லோ ஆகாம ஸ்பீடா நடக்கிறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நாங்க யாரையுமே கிராஸ் பண்ணி வரல. 1.5 கிலோமீட்டருக்கு நாங்க யாரையுமே பார்க்கல. எங்களுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. நாங்க அந்த 1.5 கிலோமீட்டர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை. ஒரு வயசான ஒரு பாட்டியும் ஒரு 2 சாமி, எல்லாருமே வயசானவங்க தான், ஏஜ்டு பர்சன் தான். அப்படியே முடியாம நடந்து வந்துட்டு, இங்கெல்லாம் உட்காராதீங்க சாமி, இங்க வந்து யானை நடமாட்டம் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி நடந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. என் நண்பன் சொல்றான், இல்ல பாருங்க சாமி, ஐயப்பன் மேல பாரத்தை போடுங்க, சாமியே ஐயப்பான்னு சொல்லுவோம், கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இருமுடிய பைய வச்சுட்டு அப்படி ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். யானை சாணி இருக்கு, சுட யானை சாணி இருக்கு. சரி நடந்துருவோம், இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம், ஆபத்துன்னு சொல்லி நடக்கிறோம், ஃபாஸ்டா நடக்கிறோம். அடுத்த அந்த 1 கிலோமீட்டர் தாண்டுற வரைக்கும் நாங்க பார்த்த அந்த வயசானவங்க இல்ல. அப்படி ஒருத்தவங்க இல்லவே இல்லை எங்களுக்கு. நீங்களே பார்க்கல? இல்ல, அதான் சொல்றேன்ல, வயசானவங்களுக்கு வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இது வந்து ஒரு சந்து மாதிரி. இந்த சந்துல நீங்க ரைட் லெஃப்ட் எல்லாம் பிரிய முடியாது. ரைட்டு போனீங்கன்னா பள்ளத்துல ஊந்துருவீங்க, மலையில இருந்து ஊந்துருவீங்க, 400 அடி மலையில இருந்து விழுந்துருவீங்க. லெஃப்ட்ல வழியே கிடையாது, இப்படி மலை தான் நிக்குது. சின்ன இந்த மலை, இந்த பாதை இப்படி கீழே விழுறது, இதுலதான் நடக்கணும். நாங்க இங்க கல்ல நிக்கிறோம், இங்க யானை ஏதோ கிராஸ் பண்ற அந்த வழியெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா இங்க மட்டும் தான் கொஞ்சம் பாதை இருக்கு போறதுக்கு, யானை போற பாதை. இதுக்கப்புறம் ஃபுல்லா டைரக்ட் டவுனு தான். நாங்க நடக்கிறோம். அந்த பாட்டி சொல்லி எங்களை கிராஸ் பண்ணி 5 நிமிஷம் கூட இருக்காது. எந்திரிச்சு அந்த சாணியை பார்த்துட்டு நாங்க நடக்கிறோம். நாங்களும் வேகமா நடக்கிறோம். கடைசி வரைக்கும் நாங்க நடந்து வர வரைக்கும் அவங்க பார்க்கல. எங்கடா அந்த பாட்டி காணாம பண்ணு. அப்பதான் தெரிஞ்சது, இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஊண்டுதல் பண்ணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு நடந்த அந்த ஷாக் இருக்குல்ல, அந்த 2 நிமிஷம் பாருங்களேன். யாரோ ஒருத்தர் வந்து, அது ஐயனை தவிர வேற யாராக இருக்க முடியும்ன்றதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய, அது ஐயனாக இருக்கட்டும், நான் யார் நினைச்சனோ அந்த இடத்துல வந்து நிறுத்துறாங்க. அதே பெரிய பாதை போகும்போது 2வது எக்ஸ்பீரியன்ஸ், 3 மணிக்கு தூக்கம், சரியான தூக்கம், முடியலன்னு சொல்லி ஒரு இடத்துல போறோம். டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, போன் லைட் எதுவுமே கிடையாது, பேட்டரி எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு 1.5-2 மணி நேரம் தாண்டினா விடிஞ்சிரும். என்ன பண்ண போகுதுன்னு தெரியாம மாட்டிக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை, எங்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. ஒரு ஒளி போகுது, அந்த ஒளியை நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த ஒளி மட்டும் முன்னாடி போற மாதிரியே இருக்கு, ஒரு நிலா வெளிச்சம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நாங்க போற மாதிரி போறோம். ஆனா அது எங்களுக்கு ஒரு லைட்டிங் மாதிரி சொல்லுது, அப்படியே போகுதுன்னு சாங்க. அதை பார்த்து என்ன மெமரி ஆச்சுன்னு தெரியல, சாமியே சாமியே சாமியேன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒளி இல்லை, அதுக்கப்புறம் வெளிச்சம் வருது. என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த மிராக்கிள்ஸ் இருக்குல்ல, இதை 12 வருஷம் என் வாழ்க்கையில வந்து இன்னமும் ஐயன் மேல ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு போயிடுச்சு. நான் அப்பதான் முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் எக்காரணத்துக்கு கொண்டும் என் விரதத்துல நான் ஒழுங்கா இருக்கேன், அந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம். நீங்க 2020 கோவிட்ல பாருங்க, நீங்க சொன்ன இந்த விரதம் தப்பா இருக்கிறவங்கள ஒருத்தரும் உள்ள வர முடியல. ஆமா, ஏன்னா சரியான விரதம் இருந்து அந்த இருந்தவங்களுக்கு தான் ஆன்லைன் டிக்கெட் கிடைச்சது. எனக்குலாம் சார் கோவிட் டைம்ல ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் அலோடு. ஓகேங்களா, 41 நாளைக்கும் 41,000 பேர் அலோடு. இந்த 1000 பேரும் முன்னாடி முன்பதிவு செஞ்சிருக்கணும். முன்பதிவு செஞ்சிருந்தா தான் கேரளா ட்ரெயின் விட்டே இறங்க விடுவாங்க. ட்ரெயினே ஏற முடியாது நீங்க. 2020 சொல்றேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேங்கோட போறேன், குருசாமி கன்னிசாமி வச்சுதான் போகணும்னு நான் சொல்றேன். நுங்கம்பாக்கம் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில தான் நான் இருமுடி கட்டுறதுக்கு போறேன். அப்போ ஒரே ஃபீலிங், யாருமே இல்லை, தனியா போறமே அப்படின்னு ஒரு ஃபீல். போயிட்டு இருமுடி கட்டிட்டு சுத்தி எடுத்து வந்து வச்சுட்டு இருமுடி விரதெல்லாம் முடிச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு போகும்போது அங்க ஒரு 2 சாமி இருந்தாங்க. தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் பேசுனாங்க. ஆந்திராக்காரங்க. ஆந்திரா சாமி பேசிட்டே இருக்கேன், அவங்களும் பேசுறாங்க, எங்க போறீங்க சாமி? இங்க தான் போறேன். நீங்க எங்க போறீங்க? சபரிமலை. நானும் சபரிமலை தான். வாங்க. அப்படியே எத்தனை மணிக்கு ட்ரெயின்? இது நான் எந்த ட்ரெயின்ல போறேனோ அதே ட்ரெயின் தான் அவங்க போறாங்க. அவங்க வந்து ஏசியில போறாங்க, நான் ஸ்லீப்பர்ல போறேன் பேசிக்கா. அப்ப சொல்றாங்க, வாங்க சாமி ஒன்னா போய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஒன்னாவே போயிடலாம் அப்படின்னா. சரிங்க சாமி போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகேண்ணா, நீங்க எத்தனாவது வருஷம் சாமின்னா? அவர் பார்த்தா குருசாமி 20 வருஷம் தாண்டிருச்சு. அப்பா, அவர் கூட இருக்கிற பையன் இருக்காருல்ல, அவர் எப்ப சாமி? இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் கன்னிசாமி.
குருசாமியும் கன்னிசாமியும் இல்லைன்னு ஃபீல் பண்ண இடத்துல ஒரு குருசாமி ஒரு கன்னிசாமி வந்து நிறுத்துறாரு. அவர் 2 பேரும் என் கூட வராங்க. இங்க இருந்து ஆட்டோல சென்ட்ரல் வரைக்கும் ஒன்னா போறது மட்டும் தான் எங்களோட பேச்சு. சென்ட்ரல்ல இருந்து ஏறின நாங்க, அவர் சொல்றாரு, காலைல நீங்க எங்க இறங்குறீங்கன்ற, செங்கனூர்ல இறங்குறேன். இல்ல நீங்க கொச்சின்ல எர்ணாகுளத்துல இறங்கிடுங்க, ஒரு கார் ஒண்ணு சொல்லியிருக்கேன், அதுல ஒன்னா போயிடலான்ட்டுன்னு அவங்க என்னைய கார்ல ஏத்திட்டு தனியா போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி போகணும்னு எனக்கு ரூட் எதுவும் தெரியாது. அவங்க கார்ல ஏத்திக்கிட்டு பம்பா வரைக்கும் கூட்டு போய் சாமி பார்த்தது மட்டும் இல்லாம பம்பா போய் ஐயப்பனை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து என்னைய வந்து கொச்சின் எர்ணாகுளம்ல டிராப் பண்ணி தங்குறதுக்கு ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு காலைல சாமி வந்து வண்டி ஏறி ட்ரெயின்ல கிளம்பிட்டாங்க. ஆனா இப்பவும் பேச்சுல இருக்காங்க, எப்படி இருக்கீங்க சாமி, போயிட்டு வந்தீங்களான்னு அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையான நீங்க பக்தியை கொண்டு ஒரு விஷயத்தின் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அது எந்த முயற்சியாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் நடக்கும். அந்த பேஸ் பண்ணி தான் நாம டிராவல் பண்ணோம். அதனாலதான் நான் இந்த இடத்துல என்ன பெண்களை விட மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டத்துல நீங்க அந்த 18 படி ஏற இடம் இருக்குல்ல சார், அங்க வந்து ஒரு டைம்ல 1000 பேர் நிப்பாங்க. அந்த 18 படி ஏறதுக்கு 1000 பேர் நிப்பாங்க. இந்த 1000 பேருக்கு நடுவுல ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பெண்ணுக்கும் கஷ்டம், அந்த பெண்ணுக்கு நடுவுல இருக்க நமக்கும் கஷ்டம். புஷ்பா படத்துல நீங்க வந்து படம் பார்க்க வந்த அந்த பொண்ணும் அந்த பையன் வந்து இறந்து போறான்றதுக்கு எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்றோம். இதே தானே நம்ம கிரியேட் பண்றோம். தெரிஞ்ச ஒரு உசுரை ஆண்கள்ல எப்படியா இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தா கூட உள்ள மாட்டினா கூட எப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளில வந்துருவாங்க. ஒரு பெண்களா இருக்கும் போது அந்த விஷயத்த நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணமா இருக்கும். 2வது, அந்த மலைப்பாதை ஃபுல்லாவே நீங்க ஆள் இல்லாதப்ப புலிகளும் இதுவும் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த 41 நாள் வரும்போது ஃபுல்லா போலீஸ் கண்ட்ரோல் எடுத்து வெடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சபரிமலை ஃபுல்லா வெடி வச்சு எதுவும் வராத மாதிரி பார்ப்பாங்க. 3 பாதை இருக்கு. ஒன்னு பெரிய பாதை, இன்னொன்னு பம்பாலந்து வர 2வது பாதை, 3வது புல்மேட்டு பாதைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நம்பியார் சார்லாம் அந்த வழியா தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே காட்டு விலங்குகளுக்கான வாழ்க்கை அது. நீ வந்து இவங்களை அழிச்சிட்டு நான் பாக்குறது இல்ல சாமி, இந்த உலகம் எல்லாருக்குமானது. இன்னொருத்தர் அடிக்கணும் நீ நினைக்கும் போதே நீ சாமிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளாயிடுற. அப்ப அதுக்கான காமனான ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஐயப்பன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஐயப்பனுக்கு இருக்கிற பவரை பல பேர் கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட மனசுல இருக்கக்கூடிய எண்ணமும் கூட. மாலை போட்டே பல பேர் சிகரெட் அடிக்கிறது, குருசாமியா இருந்து ஒரு குருசாமியா வழி நடத்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்து பம்பையில வந்து இந்த மாதிரி தண்ணி விடாதப்பா, துணியை விடாதப்பா, ஐயப்பன் கோயில போய் சாமி கும்பிட்டேன்னா நீ எங்க உட்காந்து நெய் தேங்காய் உடைச்சு அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு போப்பா, அடுத்த சாமி வந்து படுத்து தூங்கும்பா அந்த இடத்துல. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பிரின்சிபலா சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு தூரம் 41 நாள் 48 நாள் கடும் விரதம் இருந்து அங்க போய் அந்த இடத்த தொடச்சிட்டு போறது மூலியமா எந்த புண்ணியமும் கிடைக்காது. அந்த இதெல்லாம் சரியா பண்ணதுனால இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஐயப்பனை பத்தி பல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்ல சபரிமலையை விட பவர்ஃபுல்லான ஒண்ணு முக்கால் வட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்ம ஆலப்புழா இருக்கு இல்லையா, நம்ம அலப்பியில போட் ஹவுஸ் எல்லாம் போறதுக்கு போவாங்க பாருங்க, அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா ஐயப்பனோட களை கட்டுற அந்த போர் பயிற்சிகள்லாம் பண்ண அந்த இடம் வந்து அந்த குருநாதர் வந்து அவர் வந்து எல்லாம் பயிற்சிகள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஐயப்பனா போனதுக்கு அப்புறமா அவருக்கு வயசாயிடுச்சா. அவர் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவரால் நடக்க முடியல, போக முடியல. அப்ப அவரோட கனவுல வந்து ஐயப்பன் சொல்றாரா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம குருகுலம் இருக்கக்கூடிய ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் வரும், அந்த மரத்தை வைத்து எனக்கு ஒரு கோவில் கட்டுங்க, அதுல என்னோட சிலையை நிறுவுங்க, அந்த இடத்துல என்னுடைய முக்கால்வாசி சக்தியை நான் உங்களுக்கு இந்த கோயில்ல உங்களுக்காக நிறுத்துறேன், நீங்க இங்கேயே என்னை தரிசிங்க, நீங்க சபரிமலை வரைக்கும் என்னைய வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா வருஷத்துல ஒரு நாள் மகர சாந்தி அன்னைக்கு மட்டும் என்னோட முழு சக்தியும் என் அப்பாவுக்காக அங்க வச்சிருக்கேன், அங்க நான் கொடுக்க காட்சி அளிக்க போறேன், நான் வந்து சொல்லிட்டேன், அந்த ஒரு நாள் மட்டும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த முக்கால் சக்தியும் அங்க கொடுத்ததோட ஏரியாவோட பேர் தான் முக்கால் வட்டம்னு மாற்றப்பட்டு, அவர் சொன்ன மாதிரியே அதே ஆத்துல ஒரு மரம் வந்து அந்த மரத்தின் மூலியமாக சின்னதா அந்த இடத்துல கோவிலே ரொம்ப சின்னதா இருக்கும், நான் போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறேன், சின்ன கோவில்ல அந்த முக்கால் சக்தி கோயில்ல கட்டி அதுக்குள்ள ஒரு ஐயப்பனை வச்சு, அதுவும் சபரிமலை மாதிரி வெறும் இந்த 41 நாட்கள் மட்டும்தான் ஓப்பனா இருக்கும், மாசத்துல மண்டல பூஜை ஓப்பன் பண்ற மாதிரி அந்த ஒரு சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் அந்த கோவில் ஓப்பன் பண்ணப்படுவாங்க. ஆனா அந்த கோவில் இந்த உலகத்துல இருக்கிற நிறைய மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. அப்படி தெரியாம இருக்கிறதுனால தான் அந்த கோவில் இன்னும் பழமை மாறாம ஒரு சாதாரணமான வடிவில் அவ்வளவு அருமையாக இருக்கும். இதுவே எனக்கு இந்த வருஷம் ஒரு சாமியை வந்து இதை சொல்ல போய் அவர் பல வருஷமா ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு இந்த அவர் சொன்ன அடுத்த கொஞ்ச நாள்ல எனக்கு அங்க போகணும்னு பாக்கியம் கிடைச்சி இன்னைக்கு எனக்கு நான் இந்த வருஷம் சபரிமலைக்கு செல்லும் போது கூட பாத்தீங்கன்னா, இப்ப நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்ப நிறைய பேர் கேட்டாங்க மலைக்கு போயிட்டு வந்து என்ன மாலை போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. மலைக்கு போறதுன்றது வந்து ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு 41 நாள் விரதம் இருக்கிறது கிடையாது. 41 நாள் விரதம் இருப்பதன் மூலியமா நீ உன்னை கத்துக்கிறதுக்காக எனக்கு டிக்கெட் ஐயப்பனை பாக்குறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு, நான் போயிட்டு வந்தேன்றதுக்காக என் கடமை முடிஞ்சிச்சுன்னு மாலையை தூக்கி நான் போட மாட்டேன். 41 நாள் என் விரதத்தை முடிச்சு நான்
நான் எதற்காக இந்த விரதத்தை நான் எடுக்கிறேனோ அந்த விரத முறையை கடைபிடிக்கிறேன்றது ஒரு விஷயம். அதுல எனக்கு இங்க முக்கால் வட்டம் போயிட்டு வர பாக்கியம் கிடைச்சு. இந்த வாட்டி அறுபடை வீடு நான் பார்த்துட்டு வந்தேன். அச்சன் கோவில்ல இருந்து, ஆரியங்காவில இருந்து, குளத்துப்புழையில இருந்து, பந்தலம்ல இருந்து, எருமேலில இருந்து எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டு வந்த வாய்ப்பு இதை விட இந்த உலகத்துல எனக்கு 2024 சிறப்பா அமையுமான்னு தெரியாது. இப்படி நிறைய விஷயங்கள் ஒருத்தனை தேடி போகும்போது நிறைய விஷயங்கள் கொடுக்கும். அதுல இருந்து ஆன்மீகம் சார்ந்து பிறருக்கு உதவி செய்வதில் நல்ல விஷயங்கள் என்ன கிடைக்குதோ அதை மனசுல ஏத்திக்கோங்க. அது மூலியமா நிறைய பண்ணுங்க. அன்னதானம்ன்ற கான்செப்ட் அதுக்காக தான் வந்துச்சு. அதை விட்டுட்டு மற்றவங்களை ஏமாத்தக்கூடியதோ பொய் சொல்லக்கூடியதோ இதை விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கிடைக்குதா? அது எந்த கடவுளாக இருக்கட்டும், எந்த மதங்களாக இருக்கட்டும், ஒரு நல்வழி விஷயங்கள். இப்ப நம்ம இஸ்லாமியர் சகோதரர்கள் எல்லாம் பாருங்க, ஒரு நல்ல ஒரு விரத முறைகள் இருப்பாங்க. ஒரு வேளை மட்டும் தான் உணவு உண்டு, விரத கூட முழுங்க மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் பாத்தீங்கன்னா அந்த பண்டிகை காலங்கள்ல அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த 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 டெடிக்கேட்டடா அந்த 6 மணி நேரம் 12 மணி நேரம் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த நேரம் ஃபுல்லா அவர்களுக்காகவே அந்த ஜபம் செய்து அதே இடத்துல வேற எந்த சிந்தனைகளும் ஓட விடாம இருப்பாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு முறையில உருவாக்கப்பட்டது எதற்குன்னா, உனக்கு பிடிச்ச ஒரு கடவுள் மூலியமாகவாது நீ நல்ல வழியில மாறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வழியில் நம்ம எல்லாரும் மாறுவோம். கண்டிப்பா மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 லேக் கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.